நேத்து தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு. என்ன அது குறித்து என்ன எதிர்பார்த்தீங்களா? எதிர்பாராத ஒண்ணு வந்துதா? எதிர்பாராததுன்னா திமுகவினோட தோல்வி. அதோட பெரிய எதிர்பாராதது ஸ்டாலினோட தோல்வி, தஞ்சாவூர் தோல்வி. வரிசைக்கா திமுகவோட தோல்வி, ஸ்டாலினோட தோல்வி, தஞ்சாவூர் தோல்வி, மூணும் ரொம்ப எதிர்பாராத ஒன்று. அவர் ஜெயிக்கிட்டோம். அரசியலில் வந்து ஜனநாயகம் தானே. நீங்கள் 108 வரது போல இன்னொரு 10 சீட்டு சேர்த்து வந்திருக்கலாம். அவர் யாரும் தொந்தரவு பண்ணாமல் இருப்பார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு கொள்கை வச்சிருக்காருன்னா ஆப்போசிட்டில் வேற ஒரு கொள்கை இருந்ததுன்னா அவங்களுக்கு சிரமமாக போயிடும். அது ஒன்று கூட்டணி சேர்த்துக்கிறவங்க. ஆமாம், அவங்களுக்கு ஆப்போசிட்டால தானே. இல்லைன்னா எல்லாம் ஒரே கட்சியாக இருப்பாங்கல்ல. இப்போ நீ கூட்டணின்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். இப்போ இவங்களோடய சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்போ இன்னமேட்டுனால இவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அந்த முடிவுக்கு அவங்க ஒத்துக்கணும், கூட்டணியில் உள்ளவங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, இப்போ கொளத்தூரில் வந்து தோத்ததை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் கொளத்தூரில் அந்த விஜயோட அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருக்கு. வேற ஒன்றும் இல்லை. சுனாமி மாதிரி வர்றப்போ ஒன்றுமே பண்ண முடியல. அது சென்னையை சுற்றில உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லா இந்த சீட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. அதை தப்பி தவறி தான் 1-2 பேர் ஜெயிச்சிருக்காங்களே. பாக்கி எல்லாமே சுனாமி வர்றப்போ எதுவுமே சின்ன இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டாலினே விழுந்துட்டாருங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். நான் முன்னாடி சொன்னது தான், ஸ்டாலின் தூத்து பெரிய ஆச்சரியம் தான், அதிர்ச்சி தான். நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்டை? இல்லை, நான் எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கல. ஏன் என்ன? இல்லை, நான் எதிர்பார்த்தது எப்படின்னா, ஒரு கணிசமாக ஒரு சீட்டு வாங்குவாங்க தான் எதிர்பார்த்தேன். இவ்வளோ பெரிய மக்கள் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வச்சு செஞ்சுட்டாங்க. யார எல்லாரையுமே. ஆனால் இதில் உண்மையிலே பாதிக்கப்படாத யாருன்னு உண்மையாக சொல்லவா? பாதிக்கப்படாதது அதிமுக தான். ஏன்னா அவங்க மட்டும்தான் அவங்களோட இதை கரெக்டாக போயிருக்காங்க. போன வாட்டி 75 சீட்டுங்க. அவங்க பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த தடவை எத்தனை பாருங்க, இந்த வாட்டி 53. பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. ஆனால் வாட்டி 3வது இடம்ல. அதில் விழுக்காடு தான் நம்ம பார்க்கணும். நான் இப்பவும் அதை தான் சொல்கிறேன். சீட்டுங்கிறது ஒரு ஓட்டில் தோத்தாலும் போயிடும். அப்போ நம்ம எதை பார்க்கணும்னா விழுக்காடை தான் பார்க்கணும். விழுக்காடு படி அவன் அதிமுக போயிட்டான். நான் உண்மையான பெரிய பாதிப்புனா திமுகவுக்கு தான். கண்டிப்பாக பாதிப்பு இருக்கு. பாதிப்பு போயிடுச்சு. ஆமாம், பாதிப்பு இருக்கு. அதோட காரணங்கள் என்னன்னா, கொஞ்சம் பசங்க வந்து அந்த மக்களே கூட சில மாற்றம் வேணும்னு சீமானன பக்கம் இருந்தவங்க இப்போ சரி நம்ம போயிட்டு விஜய்க்கு போடலான்னு கண்டிப்பாக போட்டிருக்காங்க. நான் அதில் இல்லைன்னு மறுக்க முடியாது. உண்மை அதுதான். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்க, அதாவது தொடர்ந்து பயணிக்கிறவங்க போடல, மக்களோட மக்களாக இருப்பாங்கள்ல. ஓகே, ஒரு சேஞ்ச் வேணும்னு சீமானண்ண பக்கம் வந்தவங்கலாம் சிலர் வந்து விஜய்க்கு போட்டிருக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. கொளத்தூரில் ஸ்டாலின் தோத்துருக்காருல, ஸோ அது குறித்து என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கொளத்தூரில் அவர் தோத்ததுக்கு நானே வருத்தப்பட்டேன். நான் வந்து டிஎம்கே ரொம்பலாம் ஆதரிக்கல. இருந்தாலுமே வந்து எனக்கு கொளத்தூரில் அவர் தோத்தது வருத்தமாக தான் இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு கட்சி தலைவரையே வந்து இப்படி மக்கள் பண்ணிட்டாங்களேன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. நான் வந்து அந்த கட்சியை ஆதரிக்கல. ஆனால் எனக்கு அந்த கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். மற்ற எந்த தொகுதியில் தோத்துறதுனால நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கே எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப உண்மையாக வருத்தமாக தான் இருக்கும். இல்லை, இந்த தேர்தல் வந்து எப்படின்னா, மக்கள் மீது வந்து அதிகமான ஒரு விரக்தியில் வந்து நிறைய பேர் இருந்திருப்பாங்க கட்சியெல்லாம். என்னென்னா, இப்போ மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத அவங்களே தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. மக்களோட மனநிலைக்கு தேவையானதை கொடுக்குறவங்க வந்து தலைவன் கிடையாது. அதாவது மக்களுக்கு உண்மையிலே என்ன தேவை அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் அரசியல். அதை நாம் தமிழர் கட்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மண்ணுக்கு தேவையானது நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கணும், இந்த பூமியை அப்படியே விட்டுட்டு போகணும் வருங்கால தலைமுறைகளுக்கு. வெறும் பணத்தை தேடி ஓடுகிற கடிவாளம் போட்ட குதிரையாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து இலவசம் அதே மாதிரி 2500 ரூபா சொன்னார். மாற்றுன்னு சொன்னார். 500 ரூபா சேர்த்து கொடுக்குறதா மாற்றம் என்னன்னு தெரியல. அதாவது மாற்றம் நடந்திருக்கு. அதாவது வந்து நஞ்சையும் அமுதாக கொடுக்கலாம், அமுதையும் நஞ்சாக கொடுக்கலாம். அதை பிரித்து பார்க்குற மனநிலையில் மக்கள் இருக்கணும். அது இல்லை. அது இன்ஸ்டாகிராமு அது இதுன்னு சோசியல் மீடியாஸு, அப்புறம் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நேற்று வரைக்கும் திரிசா ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போன வரைக்கும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் காமிச்சதுன்னு சொல்லி ஒரு விளம்பர அலையில் வந்து மக்கள் மனநிலையை வந்து புரிஞ்சுக்கிட்டு, வேறு என்ன அரசியல் பேசினாலும் மக்களுடைய கரண்ட் மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு விளம்பர அலையில் அடிச்சுட்டு போயிட்டாரு. திமுகவும் சரி, இப்போ வந்து மற்ற கட்சிகளும் சரி, வந்து விஜய் வந்து குறைச்ச இடம் போட்டாங்க. எல்லாருமே குறைச்ச இடம் போட்டாங்க. யாருமே எந்த ஒரு பத்திரிகை கருத்து கணிப்பு எதுலையுமே அவங்க லைன்லேயே இல்லை. தெரியுங்களா? அவங்கள வந்து ஒரு ஆளாகவே முன்னாடி நிப்பாட்டல. யாரும் அவங்கள வந்து அந்த அளவுக்கு இருப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதனால் வந்த பிரச்சனை. இவங்களை கணிச்சிருந்தாங்கன்னா ஆளால் உஷாராக இருந்திருப்பாங்க. அதை தாண்டி ஒன்றும் பெருசாக செலவே பண்ணாமல் ஜெயிச்சிருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். நிறைய இடத்துல வேட்பாளர் யாருக்குமே ஓட்டர்ஸுக்கு தெரியல. ஓட்டு போடுறவங்களுக்கு வேட்பாளர் என்னாருன்னு தெரியல. அவங்களோட பேக்ரவுண்டு தெரியல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியல. இன்னொன்று சொல்லப்போனால் அவங்களுடைய எந்த விதமான அந்த வேட்பாளர் பற்றி எதுவுமே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க.
விஜய், இந்த ரெண்டுக்கு ஓட்டு போடுறாங்க. அது தப்பு கிடையாது. அரசியல் ஜனநாயகமே அதான், உலக லெவலில் ஜனநாயகமே அதான். யாருன்னே தெரியக்கூடாது, ஜெயிக்கணும், அவ்வளோ தப்பு கிடையாது. அதாவது சும்மா இருக்கிறவனை சீண்டி பார்க்கக்கூடாது. சீண்டுனால உள்ள விளைவு மக்களும் ஆதரவு கொடுத்துருச்சு. இது ரொம்ப மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது. அவர் இன்னும் இதுக்கு மேலே வருவார். இதுக்கு மேலேயும் வரக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது. மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. இதான் உண்மை. என்ன காசு பணம் கொடுத்தாலும் அன்புக்கு கட்டுப்பட்டான் எல்லாருமே. கண்டிப்பாக வருவார், நமக்கு வருவார் நம்பிக்கை இருக்குது. ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சா சிஎம் உட்காரதுக்கு வாய்ப்பு உண்டு. யார் கூட்டணி வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று ஏடிஎம்கே வர வாய்ப்பு உண்டு. ஏடிஎம்கே விஜய் கூட வந்துடும் நினைக்கிறேன். வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேற இந்த இதில் போய் கூட்டணி சேர்றாங்கல்ல, இப்போ காங்கிரஸ், மாமாக்கா அவங்களாம் சேர்றாங்கல்ல, அவங்க இதில் ஜாயின்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாமகவும் காங்கிரஸும் வரும்னு நினைக்கிறேன். வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க 4, இவங்க 5, 9, 117, இன்னும் ஒரு சீட்டு குறையுது. அதுக்கு ஏதாவது ஒன்று சேர்த்து போட்டுக்க வேண்டியதான். நம்ம இப்போ குளத்தூர்லேயே ஸ்டாலின் தோத்துட்டாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் அவர் பண்ணுற இதுதான், அட்டுழியம் தான் எல்லாமே. ஆனால் குளத்தூருக்கு அவர் நிறையா பண்ணி செஞ்சதுக்கா சொல்கிறாங்களே. இப்படி அவரே சொல்லிக்க வேண்டியதான், நிறையா செஞ்சுருக்காங்கன்ட்டு. அது அங்கே களத்தில் நின்று பார்த்தா தான் தெரியும் எதாக இருந்தாலும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று எவ்வளோ கொலை நடக்குது, இதெல்லாம் யார் காரணம்? அவங்க தான் காரணம். எல்லாமே கரெக்டாக இது பண்ணாங்கன்னா எல்லாம் கரெக்டாக நடக்குமா நடக்காதா? வின் பண்ணிடுவார், வந்துடுவார். அவர் இந்த ஆட்சியை தனியாக நின்று ஜெயிச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் செஞ்ச தப்பு. அவர் நடிகருங்கிறத தாண்டி ஒரு தலைவராக இன்னைக்கு ஆட்சி ஆடுறாருன்னா பெரிய வரலாறு. இது எம்ஜிஆரே செஞ்சதில்லை, ஜெயலலிதா அம்மாவும் செஞ்சதில்லை. விஜய் செய்கிறாருன்னா பெரிய சாதனை. இது சொல்லப்போனால் வேர்ல்டு லெவலில் இவரை பேசுகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னா. நீங்கள் முன்னிலேருந்து டிவிக்கு ஆதரவா இல்லை இப்போ அவரை பார்த்து ஒரு இது பண்ணுறேன்? நான் பக்கா ஏடிஎம்கே, 45 ஆண்டுகளாக நான் ஏடிஎம்கே. இந்த ஏடிஎம்கே சரியில்லை, டிஎம்கேல ஊழல், ஏடிஎம்கேல சரியான ஒரு தலைவர் இல்லை. அதனால் இவர் வந்தனால மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். ஏடிஎம்கே இந்த மாதிரி தோல்வி 3ஆம் இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. 2ஆம் இடம் டிஎம்கே, 3ஆம் இடத்துக்குலாம் போயிருக்காங்க. டிஎம்கே ஊழல்வாதின்னு சொல்லி தான் ஒதுக்குனாங்க. ஏடிஎம்கேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை. அவர் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காருன்னா என்ன காரணம்? தொண்டனை மதிக்கலை, அடுத்தடுத்த தலைவனை மதிக்கலை. அதனால் அவர் தன்செயலாக செய்கிறனால போயிட்டார். அடுத்த 5 வருஷம் விஜயோட அரசியல் எப்படி இருக்கும், எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வீராப்பா சொல்லியிருக்காரு, கஞ்சா ஒழிப்பேன், பெண்கள் பாதுகாப்பு, போதை வசா ஒழிப்பேன் அப்படின்றாரு. அதை ஒழிச்சாலே தமிழ்நாடு நல்லாயிருக்கும். கஞ்சாவையும் பிராந்தியும் ஒழிச்சாலே இந்தியா நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும். அதை ஒழிச்சிட்டாருன்னா அவருக்கு வெரி குட் பாய்ப்பாங்க. தமிழ்நாடே எல்லாம் சேர்ந்து வெரி குட் பாய்ப்பாங்க. லேடிஸ் எல்லாம் தலைகீழ வச்சுட்டு ஆடுவாங்க. முதல் லேடிஸு தான் தலைகீழ, என் வீட்டு பிள்ளை சொன்னால் செஞ்சிருச்சுன்ட்டு சில பேர் தலைப்பிள்ளைங்கிறாங்க. அந்த தலைப்பிள்ளைங்கிறத நிரூபிச்சிருவார். இந்த அரசியலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நிதர்சனமான தன்மையில் இருக்கணும். எப்படின்னா, தஞ்சாவூருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாங்க. பல 1000 கிலோமீட்டர் பயணித்து பல மணி நேரம் பேசி பிரச்சாரங்கள் பண்ணாங்க. நாங்கள் வருத்தப்பட்டோம், அண்ணனுக்கு என்ன குரல் இப்படி ஆகிடுச்சு, கருத்து போயிட்டாருன்னு. ஆனால் இந்த சினிமா மோக கூட்டங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போ ஒரு தலைவர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு நடிகர் இருக்கானா, யாராச்சும் ஒரு தலைவர் இருக்காங்கன்னா தலைவன் மோகம் கொண்டவன் என்ன பண்ணுவான்னா, அவர் விரலை கட் பண்ணி பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு கும்பிடுவான். அங்கே அவருக்கு விரல் வலிக்கும்னு யோசிக்க மாட்டான். இந்த மனநிலையில் இருக்கக்கூடாது. இதுக்காக தான் எங்கள் அண்ணன் சொல்லுவார், இவ்வளோ பேசுகிற எங்கள் அண்ணன் சொல்லுவார், துண்டு போட விட்டோம்ட்டார், காலில் போட விட்டோம்ட்டார். ஒற்றை தலைவனை நோக்கி அவனு போகாத, கொள்கையை நோக்கி போ. கொள்கையில் நானே தப்பாக இருந்தாலும் என்னை ஏற்று கேள்விகள், அதுதான் கொள்கை பயணம். இது இருக்கா? இதை கொள்கை அரசியல் எதுக்கு கொள்கைன்னு சில பேர் கேட்குறாங்க. இந்த இதில் விசிகாரங்க கேட்குறாங்க, அரசியல் எது? கொள்கை தானே அரசியல். அரசியல் எது கொள்கை தானே அரசியல். இப்போ நீங்கள் அப்புறம் எதுக்கு கொள்கை எதிரி ஒரு ஆள்? நீங்கள் கொள்கை எதிரிங்கிறீங்கல்ல, அவர் எதுக்கு ஒரு ஆள் திமுக? இவர் அதாவது எங்கள் அண்ணன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவாய் செய்தொழில் வேற்றுமையான், இதில் என்ன அடுத்து வள்ளுவன குரல் வச்சுருக்காங்க. இந்த பல பேத்துக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னோட முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த வரி இருக்கான்னு விஜய்க்கே தெரியுமான்னு தெரியல. சிறப்போவாய் செய்தொழில் வேற்றுமையான்னு இதை படிச்சுக்கிட்டு போய் சேரில் உட்கார சொன்னால் கரெக்டாக இருக்கும். விஜய் வந்துட்டாரு. இப்போ பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் இப்போ பெண்கள் பாதுகாப்புனா, இப்போ நைட்டு 12 மணிக்கு இப்போ பெண்கள் எதுவும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஆட்டோலையும் இப்போ பஸ்ஸுலேயும் தனியாக ஒரு இது மாதிரி சிவப்பு கலரில் இது அலாரம் செட் பண்ண போகிறாங்க. அது செட் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்தும் அதை அமுக்குனாங்கன்னா உடனே போலீஸ் அங்கே நிற்கும். அப்படியா இருந்துச்சுன்னா நீங்களே எடுத்து கேள்வி கேட்பீங்களா? இந்த மாதிரி இது நம்ம ஆச்சு, இது அதுன்னும் போது நம்ம கண்டிப்பாக கேட்கலாம். இன்னொன்று தளபதி
மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஒவ்வொரு ஏரியாவும் விசிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல அரசியல் நல்லா பண்ணுவார். அதாவது தொகுதியாக விசிட் பண்ணுறேன்னு இருக்கு. ஆமாம், தொகுதியாக பண்ணுறேன்னு இருக்காப்புல. அதனால் வந்து நல்ல அரசியல் நடக்கும், காமராஜர் அரசியல் நடக்கும் மெயினாக. விஜய் இப்போ வந்துட்டார்ல, 100-200 யூனிட் வந்து மாதம் ஃப்ரீயாக தரேன்னு இருக்காரு. ஸோ அதை வந்து இப்போ உடனே அடுத்த மாதம், இந்த மாதம் நிரூபிக்கிறாருன்னு வச்சுப்போம், அடுத்த மாதத்துலேருந்து அதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து மாதம் 200 யூனிட்னா ரொம்ப நிறைய சேவ் ஆகும் எலக்ட்ரிசிட்டி ஆக்சுவலாக. ஸோ அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது எப்படின்னா, அது கொடுத்துருக்க வேணாம், அது 100 இது போதும் தான், இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான். செய்வீன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக செய்வார். அவர் சொன்ன எல்லாமே செய்வார் அவர் கண்டிப்பாக. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காப்புல, அதுவும் கண்டிப்பாக பண்ணுவாப்புல. 2500 சொல்லியிருக்காரு, 2500 சொல்லியிருக்காரு. எல்லா பஸ்லையும் ஃப்ரீ, எங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணா போகலாம்னு சொல்லியிருக்காப்புல. எல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு. அதாவது சென்னை, இங்கே தஞ்சாவூர்லேருந்து சென்னை போனால் கூட பெண்களுக்கு ஃப்ரீன்னு. ஆமாம், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றலாம், லேடிஸ்க்கு ஃப்ரீ. இந்த மாதிரி சொன்னதையும் செய்வார், சொல்லாதையும் செய்வார், எல்லாமே பண்ணி கொடுப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கு நிறைய செய்வார் அவர். சரி, இப்போ வந்து யாரெல்லாம் இப்போ கூட்டணி ஆதரவுக்கு தருவாங்க? இன்னும் 10 சீட்டு தேவைப்படுது. ஆமாம், காங்கிரஸ் இருக்காங்க. 5 சீட்டு. ஆமாம், அவர் தொழில் திருமாவளவன் இருக்காரு. 2 சீட்டு. கம்யூனிஸ்ட் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்கு. 4 சீட்டு வந்துருது. ஆமாம், அவங்க வந்தாலே இவர் மெஜாரிட்டி காட்டிடுறாரு. இவங்க இப்போ திமுக கூட்டணி விட்டுட்டு 10 வருஷம் கூட்டணி விட்டுட்டு எப்படி அவங்க வருவாங்க? காங்கிரஸ் கூட வாய்ப்பு இருக்கு, மற்ற கட்சிக்கு எப்படி வரும்? போலிங் ஆனோடனே இவங்க சலசலப்பு உண்டாக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட்காரங்க நான் அவங்க ஆட்சிக்கு இது பண்ணால் போன வாட்டி நான் கேட்கல, இந்த வாட்டி தட்டி கேட்பேன்னு இதே சண்முகம் சொன்னார், இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொன்னாங்க. திருமாவளவன் எங்களுக்கு ஓட்டு ஒத்துழைப்பு கொடுக்கல டிஎம்கேன்னு அவரும் சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்ப போலிங் முடிஞ்சோடனே இவங்களுக்குள்ள விரிச்சல் உண்டாயிருச்சு. இவங்க வந்து ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணாங்க, ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ அவர் டிவிகேக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரி, இப்போ விஜய் வந்து 2000 2500 சொல்லியிருக்காரு, அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ மாதம் சொல்லியிருக்காரு மெயினாக. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணலன்னா பெரிய போராட்டம் உருவாகும். எதிர்கட்சிகளே போராட்டம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சொன்னல, நாங்கள் சொன்னோம்ல, 8000 ரூபா டோக்கன் தரேன்னு சொன்னோம், 10,000 பணம் தரேன்னு சொன்னோம், எங்களை மதிக்கல, ஒன்றே மதிச்சு போட்டாங்களே. நாங்கள் அவ்வளோ ஒரு அமௌண்ட்டு சொல்லி செஞ்சோம், எங்களையே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நீ 2500 கொடுக்குறேன்னு இருக்க, 20 யூனிட் தரேன்னு இருக்க, 6 சிலிண்டர் தரேன்னு இருக்க, ஏன் கொடுக்கல? அப்போ ஆட்சி விட்டுன்னு அவரு. சரி, இது எவ்வளோ காலத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்போ பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்க? அது கஜானா காலிங்கிறாங்க. கஜானா வந்து நிரப்பணும்னா மேலே டெல்லிக்கு போகணும், டெல்லி அலைன்ஸ் வச்சாதான் இவர் கஜானா அனுப்ப முடியும். இப்போ பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுருவார் அவர்? மறைமுக அலைன்ஸ் தான். இல்லை, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காருல அவர். இருந்தாலும் ஆட்சிக்கு வந்து பிறகு அதெல்லாம் கொள்கையெல்லாம் பார்த்துருக்க முடியாது. தமிழ்நாடை காப்பாற்றணும், தன்னை காப்பாற்றிக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம அங்கே போய் மல்லி கட்டி தான் ஆகணும். ஆமாம், அப்படி ஓரளவுக்கு இணைஞ்சு இணக்கமாக போயிட்டு பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அது இல்லாமல் பண்ண முடியாது. இப்போ ஒரு 10 சீட் தேவைப்படுது, 108 சீட் இருக்காரு, ஒரு 10 சீட் தேவைப்படுது. என்னோட கணிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. 4 சீட்டு. அடுத்து வந்து காங்கிரஸ் கூட பேசுவாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் காங்கிரஸோட தானே பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் திருப்பி அவங்க பேசுகிறது இன்னும் ஒரு பெரிய தொந்தரவு கிடையாது. இப்போ நீங்கள் திமுகவோட அதிமுகவோட பேசுகிறது இல்லை பிஜேபியோட பேசுகிறது கூட சிரமமாக இருக்கும். முடிச்சு கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் வெளியில இருந்து ஆதரவு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆட்சிக்குள்ளார போய்க்க மாட்டாங்க, எப்பயுமே ஆட்சிக்குள்ளார போய்க்க மாட்டாங்க. 4 சீட்டுங்கிறது அவங்களுக்கு ஒரு உபயமாக இருக்கும். ஆனால் போகிறாங்களா என்னங்கிறது தெரியல. இல்லை, ஆனால் வந்து இவங்க அதுக்குள்ளே பிஜேபியெல்லாம் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து பிஜேபியெல்லாம் வராமல் இருந்தால் கம்யூனிஸ்ட் உள்ளே போகிறது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இங்கேருந்து இந்த கூட்டணி அவ்வளோதான், திமுகவோட இந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணிலாம் அவ்வளோதான் முடிச்சு. இது எலெக்ஷன் நம்ம திமுக மட்டும்தான். ஆமாம், அதெல்லாம் அடுத்த எலெக்ஷனுக்கு தான் நம்மட்டுக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கறது வந்து அப்படிதான் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறீங்களா விஜய் மாதிரி திமுகவும்? கண்டிப்பாக வெற்றியோ தெளிவோ ஒரு என்ன பாருங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல் நிற்கணும்ல. அவங்கள கூட்டிகிட்டு வா, இவனை கூட்டிகிட்டு அவனுக்கு இறங்கி போகிறது, இவனுக்கு இறங்கி போகிறது தேவையில்லை, தனியாக நிற்கணும். என்ன எல்லா தெருவுலையும் ஆள் இருக்குது, திமுகவுக்கு ஆள் இருக்குது, அதிமுகவுக்கு ஆள் இருக்குது. யோசனை பண்ணி பாருங்களேன், எல்லா தெருவில் நீங்கள் உங்கள் வீடு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் 100 பேர் இருந்தாங்கன்னா 40 பேர் திமுக இருப்பாங்க, 40 பேர் அதிமுக இருப்பாங்க, 40 பேர் விஜய்க்கு இருப்பாங்க. எல்லா கட்சிக்கும் ஆள் இருக்கிற மாதிரி விஜய்க்கு வந்து ஆள் இருக்காங்களோ இல்லையா, ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓட்டு போய் போட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு யாருன்னே தெரியலாம், ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து விஜய் ஜெயிக்கணும்னா 118 சீட்டு வேணும். இப்போ அவர் 108 ஜெயிச்சிட்டார். அந்த 10 சீட்டுக்கு யாரோட வந்து யாரெல்லாம் இப்போ ஆதரவு தெரிவிப்பா, யாரெல்லாம் கூட்டணி இப்போ அழைப்பார், இவர் தான் போய் கேட்கணும் எல்லார்ட்டையும். ரொம்ப யோசிக்கவே வேணாம், காங்கிரஸ் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருவாங்க. 5 சீட்டு காங்கிரஸ் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஆமாம், 110 பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து கண்டிப்பாக பிஜேபியோட ஆதரவு கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட சீட்டு இல்லை, அது வேறு விஷயம். பட் ஆனால் அதிமுகலேருந்து எடுப்பாங்களான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட. மீதி 5 சீட்டுக்கு மீதி 5 சீட்டு கண்டிப்பாக அதிமுகலேருந்து தான் எதிர்பார்ப்பாங்க.
திமுக கூட்டணியிலேருந்து போகாதா? கொஞ்சம் கஷ்டம் அதுலேருந்து போகிறது. ஏன்னா அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக யாருக்கும் பெருசாக ஒன்றும் இது இல்லை. விகேசியே அந்த விசிகேவே 2 தான், அது அவங்களுக்கு வச்சு இது இல்லை. பிட்டு இவங்க எடுக்க மாட்டாங்க. ஒன்று எடுத்தால் இதை எடுப்பாங்க, காங்கிரஸை ஃபுல்லாக எடுப்பாங்க அந்த இதை. அப்படி இல்லைன்னா பேலன்ஸ் 5 சீட்டுக்கு இவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. அதில் நிறையா சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள் வந்து இருக்குது.